ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், டைன்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவங்க கையில் வச்சுருக்க மிஷினை பாருங்கள். அந்த மிஷினை வச்சு நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அக்கு பஞ்சர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஊசி மாதிரி வச்சுருக்காங்க. அந்த மிஷினில் கனெக்ட் பண்ணி நம்மளுடைய கையில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளங்கையில் நம்ம உடம்புல உள்ள எல்லா பார்ட்ஸோட நரம்புகளும் அங்கே வந்து முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நரம்பில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த அக்கு பஞ்சர் மாதிரி ஒரு டிவைஸை வைக்கிறாங்க. ஸோ அது வைக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம உடம்புல எங்கேயாவது பிரச்சனை இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு பார்ட்ஸில் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பார்ட்டில் இருந்து வர நரம்பு வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த டிவைஸை வைக்கும் போது வைப்ரேட் ஆகுது. ஸோ அது வைப்ரேட் ஆகிறத வச்சு அந்த பார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வீக்னஸாக இருக்குது, அந்த பார்ட்ஸில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரத்தம் எடுக்க பேசுங்க. அது என்ன சத்து குறைபாடு இருக்குங்கிறத 10% வீக்னஸாக இருக்குது. ஃபேஸ் மட்டும் காமிக்கல. 10% வீக்னஸ் இருக்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டாக்டர்கிட்ட போனோம்னாக்கா டாக்டர் என்ன சொல்கிறாங்க, நம்ம தான் வந்து கொஸ்டின் கேட்கணும். சரிங்களா? இப்போ நம்ம எதுக்கு போயிருக்கோம் டாக்டர் வந்து நம்மளை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, இசிஜி, எக்கோ, எம்ஆர்ஐ இந்த மாதிரி லேப் ரிப்போர்ட்டை வச்சு தான் அவங்க வந்து மெடிசன் கொடுக்குறாங்க. இதை பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு மினிமம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் தனித்தனியாக நீங்கள் எடுக்கணும். சுகர் டெஸ்ட்டு, ப்ரெஷர் டெஸ்ட்டு, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக நீங்கள் எடுக்கணும். அதை இல்லாமல் இந்த எக்யூப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளங்கை நரம்பு முடிச்சுகளை வச்சு உடம்புல உள்ள அனாட்டமிக் பாயிண்ட் வந்து உள்ளங்கையில் இருக்கிறதுல ஒவ்வொரு பாயிண்ட்டும் செக் பண்ணும்போது 10% வீக்னஸ் இருக்கும்போது நம்ம உடம்பை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம உணவு பழக்கம் வச்சுக்கணும்னா நம்ம உடம்பை ஆரோக்கியமாக கொண்டு போகிறோம். டாக்டர்கிட்ட போகாமலே தடுத்தது அந்த மாதிரி அருமையான எக்யூப்மெண்ட் தான் டியான்ஸ். சரிம்மா, இப்போ இந்த நீடில் படுற இடத்துல வைப்ரேஷன் இருக்கும். எங்கெங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். எல்லா இடத்துலையும் இருக்காது. உடம்புல எந்த வீக்னஸ் இருக்கோ அந்த இடம் மட்டும் உங்களுக்கு தெரியும். இந்த இடம் இருக்குங்களா? சரிம்மா, இந்த இடம் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது. நார்மல் 13 பாயிண்ட் இருக்கும். சரிங்களா? ஆனால் உங்களுக்கு இந்த 13 பாயிண்டை விட கம்மியாக இருக்கும். இந்த வீக்னஸ் சொல்லுவாங்க. அந்த எக்ஸாக்டா பாயிண்ட் தெரியும். பட் ஆனால் எந்த வீக்னஸ் இருக்குது உங்களுக்கு புரியுதுங்களா? பேக் பெயின் தெரியுதுங்களா? அடி இடுப்பு பகுதி நல்லாவே வலி இருக்கும். இங்கே கழுத்து பகுதியாக உங்களுக்கு வலி இருக்கும். நெக் பெயின் இருக்கு. உடம்பு டயர்ட்னஸ் ஆழ்ந்த தூக்கங்கிறது உங்களுக்கு இருக்காது. பிரெயினுக்கு தேவையான தூக்கம் இல்லை. பிரான்சிடிஸ் நெஞ்சு சளி உங்களுக்கு சளி பிடிச்சா உடனே விடாது. ரொம்ப லாங் டைம் சளி அப்படின்னு இருந்துருக்கு. உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே லைட்டாக நெஞ்சு சளி. காஃப் ரெஸ்பிரேட்டரி தொண்டை அடிக்கடி வந்து போகும். வெயிட் ஏறுறது இறங்குறது அந்த மாதிரி சேஞ்சஸ் கால்சியம் பற்றாக்குறை லைட்டா. சரி, லைட்டா உடம்புல எங்கேயாவது கொழுப்பு கட்டின்னு சொல்றது அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு சின்னதாக இருக்கு. அந்த மாதிரி இல்லையே. சில பேருக்கு வந்து நரம்பு சுருட்டல் மாதிரி உள்ளுக்குள்ள உள்பக்கத்தில் பச்சை நரம்பு சுருட்டல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நின்றுட்டே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள ஏதாவது இது அதிகமாக இருக்கா? இது கம்மியாக இருக்குங்களா? உங்களுக்கு லெஃப்ட் ஷோல்டரை விட ரைட் சைடு ஷோல்டர் வந்து பெயின் அதிகமாக இருக்கும். சரி, சில சமயம் கை மறுத்து போன மாதிரி இருக்கு. இங்கே செய்யலாம் இந்த டைப்பிங் பண்ணும்போது அந்த மாதிரி அந்த மாதிரி. சரி, இந்த இடம் இங்கே அதிகமாக இருக்கு. இங்கே இங்கே இருக்கு. சில சமயம் நெஞ்சு பாரமாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் கேஸ்ட்ரிக் நல்லா ஓ கேஸ்ட்ரிக் உங்களுக்கு இருக்கு. இருக்கு
ஹெட் பெயின் அடிக்கடி வருது. ஒன் சைடு இங்க இங்க இருக்கு. எந்த எங்க அதிகமாக இருக்கு? அந்த சைடு அதிகமாக இருக்கு. இங்க அதிகமாக இருக்கு. லெஃப்ட் சைடு மட்டும் பெயின் அதிகமாக இருக்கு. இந்த இடம் அங்கே இல்லை. இங்கே மட்டும் இருக்கு. ரைட் சைடு கண்ணு மட்டும் வீக்னஸாக இருக்கு. வீக்னஸாக இருக்கா? அது அடிக்கிறது துடிக்கிறது வீக்னஸ். வீக்னஸாக இருக்கு. கண் வீக்னஸ் இருக்கு. ஜிங்க் வீக்னஸ் வந்து பற்றாக்குறை இருக்கு. அடிக்கிறது துடிக்கிறது தண்ணி வருது. சும்மா முழுப்பா இருக்கு. அதிகமாக இருக்கு. ரைட் சைடு கால் கொஞ்சம் உடன் இருக்கிறது மந்தமாக இருக்கிறது. சில சமயம் தண்ணி இருந்தால் அடைச்ச மாதிரி இருக்கிறது வீக்னஸ். இந்த இடம் இல்லை. இங்கே இல்லை. இது ரெண்டும் பல்வரி சார். இதெல்லாம் நார்மல். இந்த இடம் லைட்டாக இந்த இடம் இருக்கு. பிரைன் ஆர்டிஸ்ட் திங்கிங் ஒர்க்கு டென்ஷன் திங்கிங் இருக்கிறனால கம்மியாக இருக்கு. இவ்வளோ மற்ற இதில் இந்த வைப்ரேஷன் நடக்குது. மூளைக்கு இப்போ கூட ரத்த வரும். இந்த இடம் ஒன்றுமே இல்லை. இந்த இடம் ஒன்றும் இல்லை. இங்கே லைட்டாக அவ்வளோ இல்லை. இங்கே இருக்கு. இங்கே லைட்டாக இருக்கா? அதிகமாகவே இருக்கு. அதிகமாக இருக்கா? இந்த இடம் அதிகமாக இருக்கு. இங்கே இருக்கு. அதிகமாக இருக்கு. பிளட் சுகர் இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் எடுத்தீங்களா? இல்லையே. சரி சரி. சுகர் இருக்குமா? இருக்குங்கிறதுக்கு இது வந்து பார்டர் லெவல் கூட வரும் உங்களுக்கு. ஓகே. 120 பாயிண்ட் இருக்கும். அது வேற டாக்டர் எப்போ போனாலும் சுகர் டெஸ்ட் எடுக்கிறாரு. 120க்கு மேலே போனால் தான் சுகர். 100 பாயிண்ட்ல இருக்கும்போது உங்களுக்கு வைப்ரேஷன் காமிக்கும். ஓ சரிங்களா? நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த பார்டரில் இருக்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு லோ சுகராக இருந்தாலும் காமிக்கும். ஓ வேரியேஷன் இருக்கு. ஆவரேஜ் பாயிண்ட் உங்களுக்கு வேரியேஷன் இருக்கு. அதுதான் காமிக்கிறாங்க. இல்லை இல்லை இருக்கு. இந்த இடம் இல்லை. சரி. இந்த இடம் லைட்டாக இங்கே லைட்டாக கால் வலியும் எப்பயாவது லைட்டாக இருக்கும். இருக்கு. இந்த இடம் லைட்டாக இந்த இடம் இல்லை. இங்கே இல்லை. இங்கே மட்டும் லைட்டாக இருக்கு. இங்கே இல்லை. இல்லை. டயத்துக்கு சாப்பிட மாட்டீங்களா? அது இப்போ தான் ஒரு கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் லைஃப் இல்லை. சரி சரி. அதனால இல்லை. காமனாக உங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு டயத்துக்கு சாப்பிட டைம் மாறி மாறி சாப்பிட்றது எப்பயாவது டயர்டாக தெரியுங்களா? கேரியா ஆகுறது, தலை சுற்றுற மாதிரி இருக்கிறது, தூக்கமின்மை, கேரியா வருது, அந்த மாதிரி இது லோ பிபி ஐயோ சரிங்களா? வைப்ரேட் ஆகுது. வைப்ரேஷன் ஆகுது. ஃபுட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. இது ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இருக்கா ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கு. இதனால தான் உங்களுக்கு வந்து லோ பிபி காமிக்கும். இந்த இடம் இருக்கு. இந்த இடம் இருக்கு. கால் தொங்க போட்டால் வீங்கிறது, லாங் கால் தொங்க போட்டால் மறுத்து போகிறது, கால் சூழ வர்றது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கு. முறையான ஹீமோகுளோபின் இல்லை, அதனால ரத்தம் கம்மியாக இருக்கு. அதனால ரத்த ஓட்டமும் உங்களுக்கு ப்ராப்பரான ரத்த ஓட்டம் இல்லை. ஜாக்கிங் வாக்கிங்லாம் இல்லாதவங்களுக்கும் அந்த மாதிரி இந்த இடம் லைட்டாக இருக்குது. இது லிவர் பாயிண்ட். இதுதான் டயத்துக்கு சாப்பிடாத பாயிண்ட் தான். சரிங்களா? மெயின் வந்து நம்ம உடம்பு ராஜ உறுப்புகளில் கல்லீரல் தான் மெயின். சரிங்களா? ப்ராப்பராக சாப்பிடலனாலும் ஃபர்ஸ்ட் வீக் ஆகிறது கல்லீரல் தான் வீக்காகும். இந்த இடம் இருக்காது. ரொமாட்டிசம், முழங்கால் பெயினும் லைட்டாக தெரியும். பெயின் கிடையாது எனக்கு. வீக்னஸ். பெயின்னா வலி சொல்கிறீங்க? முழங்கால் அது மாதிரி இருந்தது இல்லை. வீக்னஸ் ஆகுது. உங்க கால்சியம் பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அந்த கால்சியம் பற்றாக்குறை வீக் ஆகிட்டு இருக்கு. வீக் ஆகிட்டு 10 பாயிண்ட் குறையுது. ஆமாம். இந்த இடம் அங்கே இல்லை. இந்த இடம் லைட்டாக இருக்கு. தண்ணி கொஞ்சம் அதிகமாக குடிங்க. யூரின் வந்தால் உடனே போயிடணும். சரிங்களா? என்ன கிட்னி டெஃபிஷியன்சி. இந்த இடம் இல்லை. இதெல்லாம் ஸ்கின் சம்மந்தமாக எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லை. லைட்டாக இப்போ நீங்கள் வச்ச இடத்துல இல்லை. இங்கே லைட்டாக இருக்கா? இல்லை. இந்த இடம் இருக்கு. ரொம்ப தூரம் நடந்தோம்னா மூச்சு வாங்குற மாதிரி ஃபீலிங் இருக்குமா? அது மாதிரிலாம் இல்லை. ஆடி ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கினா இருக்கு. ஸ்டெப்ஸ் ஏறும்போது இருக்குங்க. பெரிய பெரிய மாடி ஏறும்போது தான். அதான் சுவாச சப்ளை வீக்னஸ் இருக்கா? அதனால தான் உங்களுக்கு லைட்டா அதான் மைல்டா இருக்கு. அதனால தான் அந்த 10% அப்போ எத்தனைக்கு 10? 100 இந்த இடம் இருக்கு. இந்த இடம் அதிகமாக இருக்கு. சரி. நெஞ்சு சரியா இருக்குங்களா? நுரையீரல் வீக்னஸ். இந்த இடம் அதிகமாக இருக்கு.
இது ரெண்டுமே லெஃப்ட் ரைட்டு நுரையீரல் ரெண்டு. ஓ அப்படியா? அவங்க நுரையீரலில் வந்து சளி இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து வீக்னஸ் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இல்லை இருக்கு. ஹார்ட் இப்போ நுரையீரல் வீக்னஸ் இருக்கிறதுனால தான் அந்த ஹார்ட் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அதாவது மூச்சு கொஞ்சம் இழுத்து குடிக்கிற மாதிரி. இந்த இடம் ஸ்டமக், வயிறு மந்தமாக இருக்கிறது, பசி இல்லாமல் இருக்கிறது, செரிமானம் லேட்டாக ஆகுது. டீ குடிச்சு டீ காஃபி சுத்தமாக இல்லை. லைட்டாக இருக்கு. லைட்டாக இருக்கு. நெஞ்சு கறிக்குதுங்களா? சாப்பிட்டேன். நெஞ்சு கறிக்கு டீ காஃபி குறைச்சிருங்க. சரிங்களா? அது குறைச்சிட்டா முடிஞ்சு வச்சு. அதாவது கால் பிளாடர் பித்தப்பை வந்து உங்களுக்கு வீக்னஸ் ஆகும். டீ காஃபி அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு செரிமான கோளாறு, பித்தப்பை வீக்னஸ், நெஞ்சு கறிக்கிறது, எதுக்களிக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதனால டீ காஃபி அவாய்ட். ரொம்பலாம் இல்லை, லைட்டாக இருக்கு. டீ காஃபி அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கு பதிலாக வெல்லம் பால் சாப்பிடுங்க. வெல்லம் பால். இதோட சுத்தமாக இல்லை. இல்லை இருக்கு. இதோட சொல்லுங்க. லைட்டாக அதுவும் இங்கிட்டு வரும்போதெல்லாம் இல்லை. இங்கே மட்டும் சிறுவுடல் பெருங்குடல் வயிறு சம்பந்தமான பிரச்சனை உங்க சிறுவுடல் பெருங்குடலும் லைட்டாக வீக்னஸ். என்ன சொல்கிறேன், அடுத்த சொல்கிறேன். இல்லை இல்லை இருக்கு. பீரோவில் இருக்கு. சில டைம் பதஷ்டம் படப்படப்போ எப்படியா இருக்கும். இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஏதாவது சாப்பிடலன்னா ஹார்ட்டோட மேல் உரை சொல்றாங்க இல்லையா, பெரிகார்டியம் மேல் உரை. அதனாலதான் சுகர் மேல் உரை வந்து வீக்னஸ் ஆகும்போது அந்த பதஷ்டம் படப்படப்போ வரும். இந்த இடம் லைட்டா சொல்லுங்க. நீங்க அங்கதான் இருக்கு அதிகமா. மற்றபடி நீங்க ஒரு சுத்தமாக ஹார்ட் ஏரியா ஹார்ட்லாம் நல்லா இருக்கும். அங்கே இருக்கு. பதஷ்டம் படப்படப்போ நெஞ்சு பாரமா இருக்கு. சொல்லுங்க. இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. இதுதான் ரத்த குழாய் ஏரியா. ஓ சரிங்களா? இந்த ரத்த குழாய் ஏரியாவில் வீக்னஸ் இருக்கிறவங்களுக்கு தான் ஹார்ட் பிரச்சனையோ அல்லது பிரெயின் பிரச்சனையோ அந்த மாதிரி வருது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நார்மலாக இருக்கு. இந்த இடம் மோஷன் டைட்டாக போடுங்க சொல்லிட்டாங்க. இது வந்து ஹெமராய்டு, அதாவது இது வந்து ஃபைல்ஸ்க்கான ஏரியா அது. சரிங்களா? இது வந்து கண்டினியூவாக இருக்கிறவங்களுக்கு தான் அது வந்து ஃபைல்ஸாக கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? இந்த இடம் ஏற்கனவே தண்ணி கொஞ்சம் அதிகமாக குடிக்க சொன்னாங்க இல்லையா, கிட்னி பாயிண்ட். இது வந்து யூரினரி ட்ராக், சிறுநீர் பை, சிறுநீர் பாதை. சரிங்களா? யூரின் வந்தால் உடனே போயிடுங்க, தண்ணி அதிகமாக குடிக்கணும். இது அப்புறம் கிரியாட்டின் லெவல் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, இன்ஃபெக்ஷன் வர்றது. லைட்டாக இருக்குது. அந்த கண்ணு வீக்னஸ் வரும். இந்த இடம் லைட்டாக இருக்குது. மலச்சிக்கல் ஏரியா, மோஷன் சரியாக போகாது, கழிவு தங்கு. லைட்டாக கொலஸ்ட்ரால் இருக்குது. கொலஸ்ட்ரால் ஆயில் ஃபுட்டாக குறைக்கணும். சரிங்களா? கொலஸ்ட்ரால் லைட்டாக இருக்குது. இந்த இடம் ஒன்றுமே இல்லை. இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. இந்த இடம் சில சமயம் நரம்பு என்ன காலம் சில சமயம் எப்பயாவது அந்த மாதிரி நரம்பு வீக்னஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கு. இந்த இடம் மட்டும் தான் இருக்கு. இந்த இடம்லாம் கம்மியாகிட்டே இருக்கும். இங்கிட்டேருந்து இப்படி வரும்போது கம்மியாகும். இந்த இடம் லைட்டாக டஸ்ட் அலர்ஜி இருக்கு. பிளட் சர்க்குலேஷன், ப்ராப்பரான பிளட் சர்க்குலேஷன், பிளட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான ஸ்பீடுக்கு போகும். அந்த லெவல் எல்லாம் வந்து பிளட்டும் கம்மியாக இருக்கிறனாலே அந்த ப்ராப்ளம் உண்டு. அவ்வளோதான். இதான் அந்த ஹெல்த் செக்அப். சரிங்களா? யாராவது வேற மிஸ் ஆயிருக்கா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணது? இப்போ நீங்கள் ஃபீல் பண்ண ப்ராப்ளமும் இருக்கும், ஃபீல் பண்ணாமல் மைல்டாக இருக்கிற ப்ராப்ளமும் நாங்கள் சொல்லுவோம். சரிங்களா? நீங்கள் எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு மெயினாக பெரிய பிரச்சனையே எனக்கு ஒன் சைடு